ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நவமணி நற்சுவைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விடுகதை வந்து ஓயாமல் சத்தம் போடுவேன், நான் எந்திரம் அல்ல, உருண்டு உருண்டு ஓடி வருவேன், நான் பந்தும் இல்லை, நான் யார்? இதுதான் இதோட ஆன்சரை நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் அவசரத்துக்கு அவசியமாக தேவைப்படுற ஒரு அழகான பொருள் இந்த பின்னூசி. இந்த பின்னூசியை எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டிப்பு, நம்ம எங்காவது ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பும்போதோ கண்டிப்பாக டைம் இருக்காது. அதுக்காக நம்ம பேங்கிள்ஸ் வாங்கினப்பவோ இல்லை ரிங் வாங்கினப்பவோ இந்த மாதிரி ஒரு பின்னூசி போட்டு தனித்தனியாக செப்பரேட் பண்ணி வச்சிட்டோம்னா எடுத்துகிட்டு நம்ம பேக்கில் வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபங்க்ஷனுக்கு கிளம்பும்போதும் டென்ஷன் இல்லாமல் ஈஸியாக கிளம்பிக்கலாம். 2-3 கலர் வளையல் ஒன்றா சேர்த்து போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் பின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ரப்பர் பேண்டு, பாசி, அதுக்கப்புறமா செயின், இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக பின் பண்ணி ஒரு பர்ஸில் இல்லாட்டி ஒரு பெரிய பாக்ஸில் இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். அங்கே போய் நம்ம கிளம்புறதுக்கும் டென்ஷன் இருக்காது. தனித்தனியாக ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பார்க்க போகிற அடுத்த டிப் வந்து வீட்டு சாவி, வண்டி சாவி, இதெல்லாம் வந்து நம்ம வெளியில் போகும்போது எப்படி இருந்தாலும் எடுத்துகிட்டு போவோம். அதை தனித்தனியாக பர்ஸில் போடும்போது எங்காவது மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் எல்லா சாவியும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி பின் பண்ணி உள்ளே வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அடுத்த டிப் வந்து ஒரு க்ளீனிங் டிப்பு. அதாவது கொள்ளு, ராகி, கம்பு, சோளம் இந்த மாதிரி இதில் எல்லாமே கல் எப்படி இருந்தாலும் இருக்கும். அதை நம்ம உட்காந்து கையில் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருப்போம். அந்த காலத்துலலாம் அரிச்சரிச்சு எடுப்பாங்க. அப்போ வந்து ஈஸியாக கல்லெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துருவாங்க. இப்போ இருக்கிற நிறையா பேர்த்துக்கு அரிக்கிறதுக்கு வராது. அவங்க வந்து இந்த மாதிரி புன்னூசி உள்ளே போட்டுட்டு நம்ம அரிச்சு எடுத்துட்டோம்னா புன்னூசியோடு சேர்ந்து கல் நின்றுக்கும். அதனால் ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டே வந்தோம்னா லாஸ்ட் ஆக கல் அப்படியே அடியில் நின்றுக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட்டில் பாருங்கள் கல் எவ்வளோ இருக்குன்ட்டு. கொள்ளு தனியாகவும் கல் தனியாகவும் எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். அடுத்த டிப் வந்து இந்த மாதிரி ஸ்கூல் பேக்லேயோ ட்ராவல் பேக்லேயோ ஜிப்பு இழுக்கிறது போயிடுச்சுன்னா நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அந்த டயத்தில் பின்னூசியை இதில் கோர்த்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணோம்னா ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்பு, இந்த மாதிரி கலர் டேப்பு, செல்லோ டேப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எட்ஜிங் பாயிண்ட்டு எங்கே இருக்குதுன்னு அவசரத்துக்கு எடுக்க முடியாது. வாங்கிட்டு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்த உடனே இந்த மாதிரி எட்ஜிங் பாயிண்ட்டை எடுத்துகிட்டு அது மேலே புன்னூசி வச்சுட்டு டேப்பில் ஒட்டி விட்டுறலாம். புன்னூசி பிடிச்சி எடுத்தோம்னாலே டேப்பு ஈஸியாக எடுத்துக்கலாம். அடுத்த டிப்பு, இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நம்ம பின் பண்ணும்போது வெளியில் பின்னூசி தெரியும், அது கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். அது தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம வீட்டில் நெயில் பாலிஷ் எப்படி இருந்தாலும் நிறையா கலரில் வச்சுருப்போம். அதெல்லாம் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற கலரில் மேட்ச் பண்ணி குத்திக்கலாம். பெயிண்ட் பண்ண பின்னூசியும் கிடைக்கிது, அது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த பின்னூசிலேயே கலர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் எப்படி தெரியுதுன்ட்டு. கலர் பண்ண பின்னூசி எங்கே இருக்குன்னே தெரியல, ப்ளைனாக இருக்கிறது நல்லா தெரியுது. அதே மாதிரி பெயிண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பீட்ஸாகவும் நம்ம கோர்த்துட்டோன்னா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக ரிச்சாக இருக்கும். இந்த மாதிரி கோல்டன் பீட்ஸு, ஒயிட் பீட்ஸு, உங்களுக்கு வீட்டில் என்ன பீட்ஸ் இருக்கோ அந்த பீட்ஸை கோர்த்து நம்ம பின்னூசியை டிசைன் பண்ணிக்கலாம். சாரியும் பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும். பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு பீட்ஸு. அடுத்த டிப்பு, பின்னூசி நம்ம ட்ரெஸ்ஸில் குத்தும்போது அந்த ரவுண்டில் போய் அடியில் மாட்டிக்கும். அது மாட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பீட்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பின் பண்ணிக்கலாம். அந்த பீட்ஸ் எப்போவுமே நம்ம ஒரு 4-5 பின்னூசியில் போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி கம் போட்டுட்டு அது மேலே உங்கள் வீட்டில் எந்த மாதிரி சின்ன பீட்ஸ் இருக்கோ அதை போட்டுட்டு வச்சுருங்க. அந்த பீட்ஸ் வச்ச பின்னூசியை நம்ம பூவும் கோர்த்து வச்சுக்கலாம். பூ வைக்கிறப்ப முடியில் போய் அந்த பின்னூசி சிக்கிக்கும். அது இந்த மாதிரி பீட்ஸ் போட்டுட்டோம்னா அடியில் போய் சிக்காது. எப்போவுமே பின்னூசியில் பூ வைக்கிறது நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இந்த மாதிரி டபுள் ஜிப் இருக்கிற பேக்கில் ஜிப்பு கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சுன்னா, ஒரு ஜிப்பு வந்து மேலே போயிடுச்சுன்னா பேக் ஓப்பன் ஆகிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி 2 ஜிப்பையும் சேர்த்து லாக் பண்ணி பின் பண்ணிட்டோன்னா ஜிப்பு மூவ் ஆகாது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு. அடுத்த டிப்பு, பசங்க நோட் புக்கில் எழுதுந்து போக மீதி பேப்பர் இருக்கும். அந்த பேப்பரை நம்ம கிழிச்சு வச்சிட்டோம்னா அப்படியே வச்சுருவோம். அவங்க புக்கு மாதிரி இல்லைன்னா யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி
டபுள் பின் பண்ணிவிட்டு அதை ஒரு ரஃப் நோட் மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா யூஸ் பண்ணிக்குவாங்க. பேப்பரும் பிரிஞ்சு வராது. அவங்க ஒரு நோட் மாதிரியே இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளும் எதுக்காவது எழுதுறதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்பு, இந்த மாதிரி நாடா இருக்கிற பேண்ட்டெல்லாம் பிள்ளைங்க யூஸ் பண்ணிச்சுன்னா நாடா உள்ளே போயிடுச்சுன்னா அவங்களால எடுக்க முடியாது. அதுக்காக 2 பக்கமும் இந்த மாதிரி பின் பண்ணி விட்டுட்டோம்னா உள்ளே போகாது. அப்படியே ஒரு சைடு பிடிச்சி அவங்க இழுத்துட்டாங்கனாலும் புன்னூசிலிருந்தே நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அடுத்த டிப்பு, இந்த மாதிரி கரண்ட் பில்லு, ஃபோன் பில்லு, வாட்டர் பில்லு இதெல்லாம் நம்ம எப்போவுமே வச்சுருப்போம். அதை தனித்தனியாக பிரித்து வைக்கிறதுக்காக பில்லு வந்தப்போ இந்த மாதிரி பின் பண்ணி போட்டு வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். பில்லு கட்டுறதை கொண்டுட்டு போகிறப்பவும் சுலபமாக எடுத்துகிட்டு போயிடலாம். அடுத்த டிப்பு, இந்த மாதிரி ஹூக் இல்லாத செயினை நம்ம ஃபங்க்ஷனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா அப்போ போட்டுக்க முடியாது. அவசரத்துக்காக நம்ம இந்த பின்னூசியை லாக் போட்டு நம்ம போட்டுக்கலாம். இந்த டிப்பு வந்து நம்ம அவசரத்துக்கு அவசியமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிள்ளைகளுக்கெல்லாம் செயின் போட்டு விட்டோம்னா 2 செயின் 3 செயின்னு சேர்த்து ஒன்றா பின் பண்ணி விட்டுட்டோம்னா செயின் மிஸ் ஆகாது. அடுத்த டிப்பு, பூண்டு உரிக்கிறதுக்காகவும் இந்த பின்னை பயன்படுத்தலாம். பூண்டோட மேல் பகுதியில் இந்த புன்னூசி வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா தொளிர் கொஞ்சம் அப்படி விட்டு வந்துடும். அதில் நம்ம சுற்றி எடுத்துட்டோம்னா ஈஸியாக பூண்டை தோல் உரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கத்தி இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பூண்டில் இருக்கிற தொழிலில் நீட்டாக விட்டு வந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சொன்ன விடுறதுக்கான பதில் கடல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.